வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம 12th வரலாறில் எந்த யூனிட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6வது பாடம் பார்க்க போகிறோம். என்ன 6வது பாடம் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசியவாத அரசியல் வகுப்புவாதம் அப்படின்றத டாபிக். நம்ம வந்து ஆல்ரெடி 5 டாபிக் முடிச்சிட்டோம். ஸோ நம்ம டிஆர்பி மற்றும் டிஎன் டெட் மற்றும் சைல்ட் பெடகாலஜி சைக்காலஜி எல்லாத்துக்குமே வந்து டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு டிஆர்பி பொறுத்த வரைக்கும் இன்னும் கம்மியான நாட்களே இருக்கும், குறைந்தபட்ச நாட்கள் தான் இருக்கும். ஒரு 15லேருந்து ஒரு 20 நாட்களுக்குள்ளே தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் நிறைய அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த டெஸ்ட் சீரிஸ் எங்கே அவைலபிளாக இருந்தாலும் அட்டன் பண்ணி பாருங்கள். நம்ம அகாடமியில் ஃபுல் டெஸ்ட் சீரிஸ், அதாவது 1000 கொஷின்ஸ் வந்துட்டு நம்ம அகாடமியில் போகிறோம். 250 rupees ஓகேங்களா. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்னிங் கொஷின் போடுவோம், ஈவினிங் வந்து ஆன்சர் செக்ஷன் நடக்கும். ஸோ அப்போ நடக்கும்போது நீங்கள் வந்துட்டு ஆன்சரும் பார்த்துக்கலாம், போட்டு பார்க்கலாம். நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஓஎம்ஆர் ஷீட்டில் கூட நீங்கள் போட்டு பாருங்கள். கொஷின்ஸ் வந்துட்டு நான் இன்றைக்கி போட்டிருப்ப மாடல் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்தால் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. தேங்க்யூ ஹஸ்பண்ட்ஸ். இப்போ வாங்க கொஷின்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, முகலாயர் காலத்தில் அலுவலக மற்றும் நீதிமன்ற மொழியாக விளங்கியது எது? ஸோ பாரசீகம். ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், முகலாயர் காலத்தில் ரொம்ப வந்துட்டு நீதிமன்றங்கள்லையும் இல்லை வந்துட்டு லிட்ரேச்சரில் ரொம்ப அதிகமாக இருந்த மொழி தான் பாரசீகம் தான். உருதுமே இருந்தது தான், ஆனால் பாரசீகம் தான் அதிகமாக இருந்தது. இரண்டாவது கேள்வி, லண்டன் பிரிவு கவுன்சிலில் இடம்பெற்ற முதல் இந்தியர் யார்? லண்டன் பிரிவு கவுன்சிலில் இடம்பெற்ற முதல் இந்தியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஏ ரஹமத்துல்லா சயானி, பி சையத் அகமது கான், சி சையத் அமீர் அலி, இ பக்ருதீன் தயாப்சி இல்லை தயாப்சி ஓகேங்களா. பக்ருதீன் தியாப்சின்னு வருவோம். இவர் யாருன்னா சென்னை மாவட்டத்தில் வந்து தலைமை தாங்கியிருப்பார், முதல் முஸ்லீம் அவராக வந்து தலைமை தாங்கியிருப்பார் ஓகேங்களா. ஸோ இந்த கொஷின் இப்படியும் கேட்கலாம், ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, டிஎன்பிசியில் டிஆர்பிலே கேட்டிருக்காங்க. சென்னை மாநாட்டில் தலைமை தாங்கி முதல் முஸ்லீமை சேர்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, பக்ருதீன் தியாப்சி. ஸோ லண்டன் பிரிவு கவுன்சிலில் இடம்பெற்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தா சையத் அமீர் அலி அப்படின்றதான். ஓகே, இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அமீர் கான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இப்போ ரீசெண்டாக கூலி மூவி இருக்கும்னு நடிச்சிருப்பாரு. ஸோ அமீர் கானுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவர் தான் ஃபஸ்ட்டு லண்டனில் போய் நடிக்கிறார் ஓகேங்களா, இந்திய ஆக்டரில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் தான், ரிமெம்பர் பண்ணுறதுக்கு. மூன்றாவது கேள்வி, 1870 வங்காள அரசாங்க ஆணை இஸ்லாமிய தொழில் வல்லுநர் குழுக்கள் இடையே ஐயங்களை ஏற்படுத்தியது. காரணம், அவ்வாணை உருது மொழி பாரசீக அரபி எழுத்து முறைக்கு பதிலாக இந்தியை கொண்டு வந்தது. இப்போ 1870களில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்காளத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து ஒரு ஆணை வெளியிடுறாங்க. அந்த ஆணை வந்து இஸ்லாமியத்தில் இருக்கக்கூடிய தொழில் வல்லுநர் குழுக்களுக்கு வந்து இதே ஒரு சின்ன பயமும், ஒரு ஐயம்னா பயம் சொல்லுவோம், ஒரு அச்சம் உருவாக்கப்படுது. ஏன்னு கேட்டால் அந்த ஆணையம் வந்து எந்த மொழியில் இருக்குது அந்த ஆர்டர் டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரசீகம் அரபி எழுத்து முறைக்கு பதிலாக இந்தியில் வந்து அந்த ஆணையம் வெளியிடப்படுகிறார்கள். அதனால் அதனால் வங்காளத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு வந்து 1870களில் ஒரு சின்ன ஐயம் வருகிறது அப்படின்னு சொல்கிறோம், எங்கள் வங்காள அரசாணை வெளியிட்டதில். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காரணம் கூற்று ரெண்டுமே கரெக்ட் தான். காரணம் கரெக்டாக வந்து கூற்ற விளக்குகிறது அப்படின்றது ஆன்சர். நான்காவது கேள்வி பாருங்கள், இரு நாடு கொள்கையை முதலில் கொண்டு வந்தவர் யார்? அதாவது இரு நாடு கொள்கையை முதலில் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ ராஜாஜியா, பி ராம்சே மெக்டொனால்டா, சி முகமது இக்பால் அவர்களா, இ சர் வாசிர் ஹாசனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரு நாட்டு கொள்கையை ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாசிர் ஹாசன் தான். இந்த கொஷின் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கமலஹாசன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. கமலஹாசன் வந்துட்டு வசனம் படிக்கிறதா இருந்தாலும், எழுத்தாக இருந்தாலும், டான்ஸாக இருந்தாலும் எல்லாமே சூப்பராக அடிச்சு நோத்தி அவர் தான் ஃபஸ்ட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸாம்பிளாக வந்து இருப்பார் மற்ற ஆக்டர்ஸ்க்கு ஓகேங்களா. ஸோ வாசின்றதை வந்து வாசிக்கிறது அதுதான் ஓகேங்களா. வாசிக்கிறது இருந்தாலும் எழுதுறது இருந்தாலும் அப்படின்னு சொன்ன ஆசன் ஓகேங்களா. அவர் எந்த தொழிலாக இருந்தாலும், எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும், எந்த இரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலுமே அவர் டாப்பில் இருப்பார் ஓகேங்களா. 1937 நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. அதாவது எத்தனை ப்ராவின்சஸ், அதாவது எத்தனை மாகாணங்களால் வெற்றி பெற்றதுன்னு கேட்குறாங்க. இதே 1937களில் ஆன்டி இந்தி எஜிடேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். ராஜாஜி பீரியடில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கும். அந்த இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு இயர் படிக்கிறீங்க, ஒரு கூற்று படிக்கிறனா நீங்கள் கிரியேட் பண்ணி பாருங்கள், ரிலேட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. இந்த இயர் கூட ஓகே இந்த இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, இப்படி வந்து ரிலேட் பண்ணிக்கோங்க. ஓகே இந்த 1937 ஓகே 1990 இந்த ஈவெண்ட் படித்தோம் அப்படின்னு எல்லாமே ரிலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. 1937களில் காங்கிரஸ் வெற்றி பெறுது. இந்த கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, 1937 வெற்றி பெற்ற கட்சி என்னன்னு கேட்கலாம். ஜனதா பார்ட்டியா இல்லை கம்யூனிசமா அந்த மாதிரி கேட்டால் காங்கிரஸ் வெற்றி பெறுகிறார்கள். 7 மாகாணங்களில் வெற்றி பெறுகிறார்கள் ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க, 7 மாகாணங்கள். 6வது கேள்வி, காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வந்து நாளினை முஸ்லீம் லீக் மீட்பு நாளாக கொண்டாடியது.
காங்கிரஸ் ஆட்சி வந்து முடிவுக்கு வருது பார்த்தீங்களா? அந்த முடிவுக்கு வந்த நாள் எது அப்படின்னு கேட்டாலும் 22 டிசம்பர் 1939. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஒரு வருஷத்தோட எண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் தான். ஓகேங்களா? ஸோ ஏன் வந்து வருஷத்தோட எண்ட் டிசம்பர் ஆச்சு? அப்போ அந்த 1939னா செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட்டிங். 1945களில் 2ஆம் உலகப் போர் வந்து முடியும். தொடக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1939களில். அப்போ 2ஆம் உலகப் போர், ஓகே, 2ஆம் உலகப் போர்னா அப்போ 2 வந்துச்சா? 2 to டிசம்பர் மாதம் லாஸ்ட் மந்த்ன்னு சொன்னால் 1939. ஸோ வந்து நீங்கள் எப்படி லிங்க் பண்ணிக்கலாம்னா, அந்த மந்த் அப்போ அதாவது காங்கிரஸும் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கோங்க. ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான், ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. டேட்டை கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணுறது, மெமரி பண்ணுறது கஷ்டம். ஸோ டேட் வந்து ரிலேட் பண்ணிக்கோங்க. 7வது கேள்வி, அன்னி பெசன்ட் அவர்கள், பி சையத் அகமது கான், சி கிலாபத் இயக்கம், டி சுத்தி இயக்கம். இதுக்கு நேராக பாருங்கள். அன்னி பெசன்ட் பிரம்மஞான சபை, சையத் அகமது கான் அவர்கள் அலிகார் இயக்கம், கிலாபத் இயக்கம் வந்து அலிஹ் சகோதரர்கள் தொடங்கப்பட்டது, சுத்தி இயக்கம் தயானந்த சரஸ்வதி. ஓகேங்களா? இந்த கேள்வி டிஎன்பிசியில் பல முறை கேட்கப்பட்டவைனா, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. மேபி இட்ஸ் எக்ஸ்பெக்டட் வரலாம். நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள், இன்னொரு முறை கூட பார்த்துக்கலாம். அன்னி பெசன்ட் அவர்களால் தொடங்கப்பட்டது பிரம்மஞான சபை, சையத் அகமது கான் அவர்களால் தொடங்கப்பட்டது என்ன? அலிகார் இயக்கம். கிலாபத் சையத் அகமது, நல்லா வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் கிலாபத் இயக்கத்துக்கும் அலின்னு வருது, சையத் அகமதுக்கும் அலின்னு வருது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகி மாற்றிடாதீங்க. கிலாபத் இயக்கம் அலி சகோதரர்கள், சுத்தி இயக்கம் தயானந்த சரஸ்வதி அவர்கள். 8வது கேள்வி, அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்தவர் சையத் அகமது கான். இப்போ தான் படித்தோம் முன்னாடி ஒரு மேட்ச்சில். சையத் அகமது கானால் தொடங்கப்பட்ட இயக்கம் அலிகார் இயக்கம். இதுக்கு யார் ஆதரித்தாங்கன்னா காங்கிரஸை ஆதரித்தார். ஓகேங்களா? இவர் வந்து தொடக்க காலத்தில் வந்து ஆதரிக்கிறாரு, காங்கிரஸ் ஆதரிக்கிறாரு. பிற்காலத்தில் தான் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா அலிகார் இயக்கத்தை தொடங்குறாரு. 1909களில் தோற்றுவிக்கப்பட்ட பஞ்சாப் இந்து சபையானது இந்து மத வகுப்புவாத அரசியலுக்கு அடித்தளம் இட்டது. ஸோ இதில் பாருங்களேன், என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூற்றில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. முதல் கூற்று கரெக்டு. சையத் அகமது கான் அவர்கள் தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் அலிகார் இயக்கம். முற்காலத்தில், அதாவது ஒரு இயக்கம் தோற்றுவிப்பதற்கு முன்னால் தொடக்க காலத்தில் காங்கிரஸை ஆதரித்தார் என்பது கரெக்ட். 2வது கேள்வி தப்பு. இரண்டாவது கூற்றிருக்க கூற்று தப்பு. ஓகேங்களா? அந்த கூற்று ஏன் தப்பு அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 9வது கேள்வி, எப்போது முஸ்லீம் லீக் நேரடி நடவடிக்கை நாளை அனுசரித்தது? அதாவது எப்போது முஸ்லீம் லீக் நேரடி இந்த கேள்வி ஆக்சுவலாக டிஆர்பி ஒரு டைம் கேட்டிருக்காங்க, சொன்னால் படிச்சுக்கோங்க. முஸ்லீம் லீக் இருக்குது பார்த்தீங்களா? அந்த முஸ்லீம் லீக் வந்து எப்போ வந்து நேராக வந்து டைரக்ட் ஆக்ஷன் டேன்னு சொல்லுவாங்க. எப்போ வந்து வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 1946 வந்து டைரக்ட் ஆக்ஷன் டேவும் வந்துட்டு முஸ்லீம் லீக் வராங்க. 10வது கேள்வி, வேவல் பிரபுவிற்கு பின்னர் பதவியேற்றவர் யாருன்னா மவுண்ட் பேட்டன் அவர்கள். வேவல் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவருக்கு அப்புறம் யார் பதவியேற்கிறாங்கன்னா மவுண்ட் பேட்டன் அவர்கள். ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுறதா இருந்தால் லாஸ்ட் 5 நாள் ரிவைஸ்க்கு வச்சுக்கோங்க. நம்ம ஷார்ட்கட்லாம் போட்டிருப்போம், ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க அந்த ஷார்ட்கட் எல்லாமே. 11வது தேதி அந்த யார் கவர்னர் வந்து யாருக்கு அப்புறம் யார் க்ரோனாலஜிக்கலில், அதுக்கப்புறம் வைஸ்ராய் இருந்தது யாருக்கு அப்புறம் யார், இந்த மாதிரி இயர் கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நோட்டில் நீங்கள் தனியாக எழுதி வச்சுருப்பீங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு நோட்டில் வந்துட்டு நிறைய ஹிண்ட் எடுத்து வச்சுருப்போம், நிறைய வந்துட்டு மெமரிக்கு எழுதி வச்சுருப்போம். அதெல்லாம் வந்து ரிவைஸ் பண்ணி பாருங்கள். 11வது கேள்வி, பிரிட்டிஷ் அரசாங்கம் வகுப்புவாதத்தை வளர்க்கவும் பரப்பவும் பின்பற்றி தனி தொகுதி கொள்கையாகும். காரணம் மக்கள் 2 தனி தொகுதிகளாக பிரிக்கப்பட்டதால் வகுப்புவாத அடிப்படையிலேயே வாக்களித்தனர். ஸோ பாருங்களேன், கூற்று என்ன கேட்டிருக்காங்கன்னா, பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து வகுப்புவாதம், அதாவது ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லுவோம், அந்த வகுப்புவாதத்தை வந்து வளர்க்கறதுக்காக பரப்புறதுக்காகவும் பின்பற்ற ஒரு விஷயம் தான் தனி தொகுதி கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தனி தொகுதி கொள்கை அப்படின்னா வந்து 2 தனி தொகுதியில் மக்களை வந்து பிரிச்சுடுவாங்க. பிரித்து என்ன பண்ணுறாங்கன்னா, வகுப்புவாத அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த வகுப்பை சார்ந்தவர்கள், நீங்கள் இந்த வகுப்பை சார்ந்தவர்கள் அப்படின்னு வகுப்புவாத அடிப்படையில் வந்து பிரிட்டிஷார்கள் வந்து தனி தொகுதிகள் பிரித்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் கரெக்டு, கூற்றும் கரெக்டு. காரணம் சரியான விளக்கத்தை விளக்குது கூற்று. ஓகேங்களா? 12வது கேள்வி, இந்து மத மறுமலர்ச்சி, பி காலிஃபா பதவி ஒழிப்பு, லாலா லஜபதி ராய் அவர்கள், இ ராஷ்ட்ரிய சுயசேவ சங்கம். இதுக்கு வந்து என்ன பொறுத்துக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்து மத மலர்ச்சி அப்படின்றதுக்கு ஆரிய சமாஜம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஆரிய சமாஜம் ஒரு இந்துக்களுக்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. காலிஃபா பதவி இயக்கம் 1924. இது ஏன் 1924ன்னு யோசிங்களா? காலிஃபா பதவி இயக்கம்னா, நீங்கள் கமல் இவர் பார்த்தீங்களா, கெமல் பெஷாத்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். ஓகேங்களா? அவரும் வந்து உங்களுக்கு கெமல் அப்படின்றவர் ஞாபகம் வந்துடும். எப்போ 1923களில் அவர் என்ன பண்ணுவார்னா வந்து பதவி ஏற்பார். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டமன் அந்த சைடில் வந்துட்டு. ஸோ அவர் வந்து பதவி ஏற்றதுக்கப்புறம் இந்த காலிஃபா அப்படின்ற ஒரு
நமக்கு பதவியும் சுல்தான்ன்றதும் முன்னாடி எடுத்துருவாங்க. ஸோ 1923களில் பதவி இயக்கம் 24ல் காலிஃபா பட்டம் எடுக்கப்படுகிறது. ஸோ காலிஃபா பதவி இயக்கம் ஒழிப்பு வந்துட்டு 1924. லாலா லஜபதி ராய் அவர்கள் வந்து இந்து முஸ்லீம் மாகாணங்கள் பஞ்சாப் பிரித்தல். ஓகேங்களா. லாலா லஜபதி ராய் உங்களுக்கே தெரியும், லைன் ஆஃப் பஞ்சாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து எங்கே கனெக்ட் ஆவார்னா பஞ்சாப் கனெக்ட் ஆவார். ராஷ்ட்ரிய சுயசேவா சங்கம் அப்படின்னா கோல்வாக்கர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஷ்ட்ரிய சுயசேவா சங்கம் கோல்வாக்கர். சுயசேவான்றது எப்படி வச்சுக்கோங்க, சுயமாக நம்ம நடக்கிறோம்னு வச்சுக்கோம். அப்போ எப்படி வாக் பண்ணணும், நம்ம சுயமாக தான் நடக்கிறோம், வாக் பண்ணுறோம். என் கோலே நான் சுயமாக வந்து முன்னேறத்தான், சுயமாக நடக்கிறது தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சர் சையத் அகமது கான் பிரிட்டிஷ் அரசாணை ஏன் ஆதரித்தான்னு பார்த்தீங்கன்னா, சர் சையத் அகமது கான் வந்து பார்த்தீங்களா, முன்னார் வந்து அவர் வந்து காங்கிரஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணார். பின்னர் காலத்தில் அலிகார் இயக்கம் ஸ்டார்ட் பண்ணார். இவர் ஏன் வந்துட்டு பிரிட்டிஷ் அரசை வந்து ஆதரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அரசாங்கத்தோடு இணக்கமாக செயல்படுவதன் மூலம் தனது சமூகத்திற்கு அரசிடமிருந்து பெரும் பங்கினை பெற்றுத்தர இயலும் என நம்பினார். தன் சமூகத்தினர் சிறுபான்மையினர் என்பதால் எண்ணிக்கை மற்றும் தகுதி அடிப்படையில் வழங்கப்படும் அரசு வெகுமதிகள் குறைவாக கிடைக்கும். ஸோ பாருங்களேன், சர் சையத் அகமது கான் வந்து அலிகார் இயக்கம் ஸ்டார்ட் பண்ணுறார். முற்காலத்தில் வந்து காங்கிரஸ்க்கு வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு சப்போர்ட்டராக இருக்கார். பிற்காலத்தில் அலிகார் இயக்கம் தொடங்கப்படுகிறது அவரால். ஆனால் அவர் பிரிட்டிஷாரை ஆதரிக்கிறார். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூடவே அப்படி இருந்தால் வந்துட்டு நமக்கு வந்து தேவையான எல்லாமே செய்வாங்க. தேவையான வெகுமதி ரிவார்ட்ஸ் எல்லாம் நமக்கு தருவாங்க. தேவையான வந்துட்டு அரசுகள் வந்து வழங்கப்படும் எல்லா சலுகைகளும் நமக்கு கிடைக்கும். நம்ம மக்கள் வந்து சிறுபான்மை கம்மியாக இருக்காங்க அப்படின்னு அவர் தாட் வந்து அவர் வந்து ஆதரிக்கிறார் பிரிட்டிஷ். இந்த கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, கூற்று காரணம்ல கூட கேட்கலாம், இல்லை மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் கூட கேட்கலாம். இப்போ ஒரு 3 பேர் வந்து லாலா லஜபதி ராய், கோபாலகிருஷ்ண கோகலே, சையத் அகமது கான், முகமது அலி ஜின்னா அந்த மாதிரி கொடுத்துட்டு பிரிட்டிஷாரை ஆதரித்தவர் யார் இதிலிருந்து அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம். ஆதரித்தவர் அப்படின்னு வந்தால் சர் சையத் அகமது கான் அவர்கள் தான். ஓகேங்களா. அது தனி தொகுதி பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதில் உறுப்பினர்கள் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. முஸ்லீம் மட்டுமே முஸ்லீம் வேட்பாளருக்கு வாக்களிக்க முடியும். ஓகேங்க. முஸ்லீம் வேட்பாளர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, நம்ம ஓட் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேட்பாளர்கள் வந்து முஸ்லீமாக மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது, பேரரசு சட்டமன்றத்தில் அலுவலர் அல்லாத 27 உறுப்பினர்களுக்கான இடங்களில் 8 இடங்களை முஸ்லீம்களுக்கு வழங்கியது. ஸோ பாருங்கள், பேரரசு சட்டமன்றம்னா ப்ராவின்சியல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் நான் அஃபிஷியலாக இருப்பாங்க பார்த்தீங்களா சில மெம்பர்ஸ்லாம், அவங்க வந்து அலுவலகத்தில் ஒர்க் பண்ணாத இருக்க மெம்பர்ஸ் வந்து 27 பேர் வந்து உறுப்பினர்களுக்கு வந்து வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து 8 இடங்கள் வந்து முஸ்லீம்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த 27 8 இடங்கள் வந்து முஸ்லீம் கொடுக்குறாங்க. இப்படின்னு கேள்வி கேட்கலாம். எத்தனை உறுப்பினர்கள் அப்படின்னு கேட்கலாம். 27. மாகாண சட்டமன்றங்களின் இடங்களில் முஸ்லீம் வேட்பாளருக்கு ஒதுக்கியிருந்த அவை என்னென்ன இடத்துல எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மாகாணங்கள் உங்களுக்கே தெரியும். சென்னை, பெங்கால், நெக்ஸ்ட்டு மும்பை. அப்படி பார்த்தீங்கன்னா மதராஸில் 4, பம்பாயில் 4, வங்காளத்தில் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க 5. ஓகேங்களா. அஹாகான் தலைமையிலான முஸ்லீம் லீக் முன்வைத்த கோரிக்கைகள் என்ன? அஹாகான் ஓகேங்களா, அவருடைய தலைமையில் முன்வைத்த கோரிக்கை என்னென்னா, அரசு பணிகள் வந்து முஸ்லீமுக்கு சதவீதம் வந்து உயர்த்தணும். ஏன்னா முன்னாடியே பார்த்தோம், சர் சையத் அகமது கான் அவர்கள் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, சிறுபான்மையினாங்க, அதனால் எங்களுக்கு வந்து வெகுமதிகள் வந்து கம்மியாக தரப்படும், சலுகைகள் கம்மியாக தரப்படும் அந்த பர்சன்டேஜ் வச்சு அப்படின்றார். அதே விஷயத்த அஹாகான் என்ன சொல்கிறாருன்னா, அரசு பணிகளுக்கு வந்துட்டு ஒரு சதவீதத்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணோம். இப்போ வந்து 10 பேர் இருக்காங்க, அதில் வந்து ஒருத்தருக்கு 2 பேருக்கு தராங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து 3-4 பேருக்கு தரணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. உயர்நீதிமன்றங்களில் முஸ்லீம் நீதிபதிகளை நியமித்தல். அதே போல் ஒரு ஜட்ஜ் இருக்காரு, இல்லை ஒரு கோர்ட்டில் வந்துட்டு ஒரு யாராக இருக்காங்க அப்படின்னா வந்து வாதாடுறாங்க, வக்கீலோ ஜட்ஜஸோ யாராக இருக்காங்கன்னா முஸ்லீமை வந்துட்டு நீங்கள் வந்து ரெப்ரசென்ட் பண்ணி நீங்கள் வந்து முஸ்லீம் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். 3வது கோரிக்கை பாருங்கள், அரசு பிரதிநிதியின் ஆலோசனை குழுவில் முஸ்லீம் உறுப்பினர் இருக்கணும் அப்படின்ற, அதாவது கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கவர்மெண்ட் பிரதிநிதியில் அட்வைசரை வந்துட்டு முஸ்லீம் ஒருத்தர் இருக்கணும். அப்போ அஹாகான் முன்வைத்த கோரிக்கைகள்னு பார்க்கும்போது, நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் நீங்கள் போடுறீங்கன்னா அதில் முஸ்லீம்ஸோடைய பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. உயர்நீதிமன்றத்தில் வந்து, அதாவது உயர்நீதிமன்றம் ஹைகோர்ட்டில் வந்துட்டு முஸ்லீம்ஸ் வந்து ஒரு ஜட்ஜாக இருக்கணுன்றாரு. 3வது கோரிக்கை, அட்வைசரியில் வந்துட்டு நீங்கள் ஒருத்தர் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணுறவங்க முஸ்லீமாக இருக்கணுன்றாரு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4வது கேள்வி, 1923 வாரணாசியில் நடைபெற்ற 6வது இந்து மகாசபை மாநாடு. ஓகேங்க. இந்த கேள்வி எப்படின்னா, 1923களில் டேஷில் நடைபெற்ற 6வது இந்து சபை மாநாடுன்னு கேட்கலாம். இல்லைனா 1929 வாரணாசியில் நடைபெற்ற டேஷ் இந்து மகாசபை மாநாடுன்னு கேட்கலாம். இல்லைனா வந்து 6வது இந்து மகாசபை மாநாடு நடந்த ஆண்டு இல்லை நடந்த இடம் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஓகேங்களா.
இதில் பாருங்கள், இந்த இந்து மகாசபையில் வந்துட்டு எத்தனை பிரதிநிதிகள் வந்து கலந்து கொள்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 968 பிரதிநிதிகள் வந்து கலந்து கொள்கிறார். 968 ஓகேங்களா. 968 பிரதிநிதிகள் இந்து சபை மாநாட்டில் 6வது இந்து சபை மாநாட்டில் வாரணாசியில் நடைபெற்ற மாநாட்டில் கலந்துக்கிறாங்க 1923களில். 56.7% பேர் வந்து ஐக்கிய மாகாணத்தை சேர்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள். எவ்வளோ பேர்? 56 அதாவது பாதிக்கும் மேற்பட்டவர்கள் வந்து எதை சார்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐக்கிய மாகாணங்களை சார்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள் இந்து மகாசபை மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள். ஓகே, இது எந்தெந்த மாநாட்டிலேருந்து எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, பம்பாய், வங்காளம் ஆகிய 3ம் சேர்த்து 6.6% பேரை வந்து அனுப்பியிருக்காங்க. பாருங்கள், அப்போ ஒவ்வொன்றுக்கும் மேபி 2.3 2.2 அந்த ஒரு ரேஞ்சில் வந்து அமைச்சிருக்கலாம். 2.2 இல்லை எப்படி வேணாலும் மாறுபட்டிருக்கலாம். ஒன்று அதிகமாக அமைச்சிருக்கலாம், ஒன்று கம்மியாக அமைச்சிருக்கலாம். அப்போ 3 ப்ராவின்சஸ் மாகாணங்களையும் சேர்த்து 6.6% மக்கள் வந்து அங்கே சென்ட் பண்ணியிருக்காங்க ரெப்ரசன்டேட்டிவாக. எங்கன்னா 6வது இந்து சபை மாநாடு வாரணாசியில் நடந்த மாநாட்டில். அதில் வந்து கிட்டத்தட்ட 968 பேர் வந்து மாநாட்டில் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாதிக்கும் மேற்பட்டவர்கள் ஐக்கிய மாகாணங்களை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மலபார் கழகத்தை பற்றி பார்க்கலாம். மலபார் கழகம் உங்களுக்கே தெரியும் 1921களில் ஸ்டார்ட் ஆகும். முஸ்லீம் விவசாயிகளுக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கேரளா பகுதிகளில் இருக்கக்கூடிய முஸ்லீம் விவசாயிகள் கழகத்தில் ஈடுபடுவார்கள். ஆங்கிலேயர் ஆட்சியாளர்களும் மற்றும் இந்துக்களுக்கும் எதிராக கழகம் செய்தார்கள். யாருக்கு? பிரிட்டிஷ் பீப்புளுக்கும் இந்துக்கும் ஆப்போசிட்டாக வந்து முஸ்லீம்ஸ் வந்து கழகம் செய்கிறார்கள் அப்படின்றார். இந்த காந்தியடிகள் என்ன பண்ணுறாருன்னா மலபார் கழகத்தை வந்து எப்படியாச்சும் வந்து ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இந்து முஸ்லீம் மோதலை வந்துட்டு மதிப்பிடுறாரு. ஏன் இவங்க வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேட் பண்ணுறாரு. மலபார் கழகத்தில் வந்து முஸ்லீம்கள் வந்து பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வைக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து எந்த ஆண்டுன்னு கேட்டால் 1921களில் யாருக்கும் இடையே வந்து மலபார் கழகம் நடந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா காந்தியடிகள் வந்து இந்த மலபார் கழகத்தை காந்தியடிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ முஸ்லீம்களுக்கும், அதாவது கேரளா அந்த மலபார் பகுதியை சேர்ந்த முஸ்லீம்களுக்கும் அவர்கள் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராகவும் இந்துக்கள் விவசாயிகளுக்கு எதிராகவும் போராட்டம் நடத்துகிறார்கள். காந்தியடிகள் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க எப்படி இந்த போராட்டம் நடக்குது, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி. மலபார் கழகத்தில் அந்த முஸ்லீம்கள் வந்து பொது மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வருது. நெக்ஸ்ட்டு மின்டோ மார்லி சீர்திருத்தம் பார்க்கலாம். மின்டோ மார்லி சீர்திருத்தம் பொறுத்த வரைக்கும் இயர் வந்து 1909 உங்களுக்கே தெரியும். முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி அல்லது வகுப்புவாத தொகுதி ஒதுக்கப்பட்டது. ஓகேங்களா. எப்போ இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி ஒதுக்கப்பட்டது எந்த ஆக்ட் மூலியமா அப்படின்னு கேட்டிருக்காங்க 1909களில். ஓகேங்களா. அங்கு முஸ்லீம்கள் மட்டுமே முஸ்லீம் வேட்பாளருக்கு வாக்களிக்க முடியும். முஸ்லீம் இருக்காங்கன்னா நீங்கள் இந்த முஸ்லீமுக்கு மட்டும்தான் வாக்களிக்க முடியும். இன்னொருத்தர் போய் வேற ஒருத்தருக்கு போய் வாக்களிக்க முடியாது. மத்திய சட்டமன்றத்தில், அதாவது சென்ட்ரல் பார்த்தீங்களா, அந்த மத்திய சட்டமன்றத்தில் 27 இடங்களும் 8க்கு முஸ்லீம், முன்னாடியே படித்த மாதிரி தான் 27 இடங்கள் இருந்தது. அந்த 8க்கு வந்து முஸ்லீம்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டது. மாகாணங்கள் பொறுத்த வரைக்கும் மദ്രാஸில் 4, பம்பாயில் 4, வங்காளம் மட்டும் 5. ஓகேங்களா. 1927ஆம் ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற முஸ்லீம் லீக் மாநாட்டை முன்மொழியுங்கள் அப்படின்ற கேள்வி இருக்குது. நம்ம வந்து இந்த 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் ஏன் பார்க்கணும்னா மேபி இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஏன்னா புக் பேக்குன்னும் போது நம்ம இதை ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. பம்பாயில் இருந்து சிந்து பகுதியை தனியாக பிரித்தெடுப்பது, பலுச்சிஸ்தானையும் அதன் எல்லைகளையும் சீர்திருத்துவது, மத்திய சட்டமன்றத்தில் முஸ்லீம்களும் 33 விழுக்காடுகள் இடஒதுக்கீடு, பஞ்சாபிலும் வங்காளத்திலும் மக்கள் தொகை அடிப்படையில் பிரதிநிதித்துவம். ஓகேங்களா. ஸோ இப்போ 1927 டெல்லியில் வந்து ஒரு முஸ்லீம் லீக் மாநாடு நடக்குது. அந்த முஸ்லீம் லீக் மாநாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் மும்பையிலேருந்து சிந்து பகுதியிலேருந்து தனியாக பிரிக்கணும் அப்படின்னா. ஏன்னா சிந்துக்கள் பொறுத்த வரைக்கும் வந்து மேக்ஸிமம் வந்து இந்துக்கள் தான் இருப்பாங்க சிந்து பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்து பம்பாயில் இருக்கக்கூடிய சிந்து வந்து தனியாக பிரிக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறார்கள். எல்லாம் முஸ்லீம் லீக்கில் 1927 நடந்த டெல்லி மாநாட்டில். ஓகேங்களா. இரண்டாவது கொஷின், பலுச்சிஸ்தானுடைய எல்லைகளை வந்து ரிஃபார்ம் சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பலுச்சிஸ்தான் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் முஸ்லீமுடைய நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ வந்து சீர்திருத்தம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. மத்திய சட்டமன்றத்தில் முஸ்லீம்களுக்கு 33% வந்துட்டு விழுக்காடுகள் வந்துட்டு இடஒதுக்கணுன்றாங்க. எங்கன்னு பாருங்கள், மத்திய சட்டமன்றத்தில் சென்ட்ரலில் 33% வந்து முஸ்லீம்களுக்கு வந்துட்டு நீங்கள் இடஒதுக்கீடு தரணுன்றாங்க. நான்காவது கொஷின், வங்காளத்தையும் பஞ்சாபையும் எப்படி பிரிக்கணும், மக்களுடைய தொகை அடிப்படையில் பிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெப்ரசன்ட் பண்ணுறதும் அப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ வந்துட்டு இங்கே பாருங்கள், பிரிட்டிஷ் இந்தியாவில் வகுப்புவாதத்தின் தோற்றம் மற்றும் வளர்ச்சின்னு பார்க்கும்போது ஆரிய சமாஜத்தின் மூலம் அரசியலில் இந்து மறுமலர்ச்சிக்கான குரல் ஒலித்தது. முன்னாடியே பார்த்தோம் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்கில் ஆரிய சமாஜம்னா இந்து அப்படின்னு சொல்லிட்டு. வட இந்தியாவில் பசு பாதுகாப்பு கழகங்கள் மூலம் இந்து வகுப்புவாதம் வளர்ந்தது. எங்கன்னா பசு பாதுகாப்பு கழகம். இஸ்லாம் அலிகார் இயக்கத்தின் வழியாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டார்கள். வாஹாபி இயக்கமானது இந்து முஸ்லீம் உறவில் மேலும் விரிசலை ஏற்படுத்தியது. இந்த கேள்வி எப்படின்னா எந்த இயக்கத்தின் மூலம் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பிளவு மேலும் அதிகரித்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாஹாபி இயக்கம். ஓகேங்களா. பிரிட்டிஷ் அரசு
வகுப்புவாத அரசியலுக்கு சட்டப்பூர்வம் அங்கீகாரம் வழங்கியது. என்னது வகுப்பு ரெப்ரசன்டேட்டிவ்க்கு வந்து அவங்க அங்கீகாரம் வழங்குறாங்க. 1833க்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, பசுவதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர்பான கழகங்கள் வந்து அடிக்கடி நடக்குது. ஓகேங்களா? 7வது பாருங்க, ஆரிய சமாஜம், சுத்தி மற்றும் சங்கங்கள் அமைப்பின் காங்கிரஸார் பங்கேற்கிறார்கள். ஆரிய சமாஜத்திலும் சுத்தி இயக்கத்திலும் வந்து காங்கிரஸ் அவர்கள் வந்து பங்கேற்கிறார்கள். காங்கிரஸுடைய 3வது கூட்டத்தில பசுவதை குற்றம் மற்றும் தீர்மானத்தை வந்து வைக்கிறாங்க. 9வது பாருங்க, காங்கிரஸுடைய இந்துக்களுக்கான பல அமைப்புகள் வருது. பல முஸ்லிம் தலைவர்கள் வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் வைக்க ஆரம்பிக்கப்படுகிறார்கள். 1880களில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பல உள்ளாட்சி அமைப்புகள் வந்து வகுப்புவாத அரசியலா வந்து வளர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய வகுப்புவாதத்துடைய தோற்றமும் அதோடைய வளர்ச்சியும். ஓகேங்களா? இதில் எப்படி கேள்வி கேட்கலாம்னா, எந்த ஆண்டு பசுவதை தொடர்பான கழகங்கள் அடிக்கடி நடைபெற்றன அப்படின்னு கேட்கலாம். இல்லை முதலே சொன்ன மாதிரி எந்த இயக்கத்தின் காரணமாக முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் மேலும் விரிசலை ஏற்படுத்திய உறவு அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கை. உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரியும், டிவைட் ரூல் பாலிசி. அந்த பாலிசி வச்சு எப்படி பிரிக்கிறாங்க இந்திய தேசியத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தாக்கம் என்ன, ஒரு இம்பேக்ட் என்னன்னா, கூட்டு இந்திய அடையாளம் உருவாவதை தடுப்பதே பிரிட்டிஷாரின் நோக்கமாகும். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இந்தியாவில் பிரித்தாளும் கொள்கையை கையாண்டது. பிரித்தாளுதல் என்பது நமதாக வேண்டும் என்று எல்பின்ஸ்டன் எழுதியுள்ளார். இந்த கேள்வி எப்படின்னா, பிரித்தாளும் என்பது நமதாக வேண்டும் என்று யார் எழுதினார் அப்படின்னு கேட்கலாம். எல்பின்ஸ்டன் அவர்களால் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை தான் இது. பிரிட்டிஷ் அரசு வந்து வகுப்புவாத சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தை அளிக்கிறார்கள் அப்படின்னு வரலாம். நெக்ஸ்ட் 19ஆம் நூற்றாண்டு இறுதியில் பல்வேறு இந்து முஸ்லீம்கள் வந்து கலவரங்கள் வெடிக்க ஆரம்பிக்குது. 1822களில் ஜூலையில் வந்து தென்னிந்தியாவில் சேலத்தில் ஒரு பெருங்கழகம் ஏற்பட்டது. இந்த கொஸ்டின் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தமிழகத்தை சார்ந்து வர ஒரு ஏரியா, ஒரு டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா? சேலம் பொறுத்தவரையும் 1886ல் எந்த மாதத்தில் தென்னிந்தியாவில் சேலத்தில் ஒரு பெருங்கழகம் நடைபெற்றதுன்னு கேட்கலாம். இல்லை சேலத்தில் பெருங்கழகம் நடைபெற்ற ஆண்டு அப்படின்னு கேட்கலாம். மந்த்தும் கேட்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இஸ்லாம் தேசியம் பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வந்த நாளை வந்துட்டு 1930 ஃபஸ்ட்டே சொன்னேன், டிசம்பர்ன்றது லாஸ்ட் மந்த்து. ஸோ 2 ஞாபகம் வச்சு 1939களில் இது வருது அப்படின்னு சொல்லிட்டு 40களில் லாகூரில் வந்து 39களில் முடியுதா, அப்போ 40களில் லாகூர் வந்து முஸ்லீம் லீக் வந்து தனி நாடு வந்து கோரி தீர்மானம் கேட்குறாங்க. 46கள் அதுக்கப்புறம் 6 வருஷம் கழிச்சு இந்த டே ஆக்ஷன் டே அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இதில் வந்து ஈடுபடுறாங்க. டைரக்ட் ஆக்ஷன் டேல ஈடுபடுறாங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். 40களில் லாகூர் முஸ்லீம் லீக் தனிநாடு கோரிக்கை தீர்மானம் வைக்கிது. 39களில் 22ல் காங்கிரஸ் ஆட்சி முடிக்கு வருது, அது வந்து கொண்டாடுறாங்க. நெக்ஸ்ட் 46 ஆகஸ்ட் 16 டைரக்ட் ஆக்ஷன் டே வைக்கிறாங்க. 19ஆம் நூற்றாண்டு இறுதியில் முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் கலவரம் வெடிக்குது. 82களில் ஜூலையில் வந்து தென்னிந்தியாவை சேர்ந்த சேலத்தில் வந்து பெருங்கழகம் வெடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பிரிட்டிஷ் அரசு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பிரித்தாளும் கொள்கையை யூஸ் பண்ணுறாங்க. பிரித்தாளுதல் நமதாக வேண்டும் அப்படின்னு கூறியவர் வந்து எல்பின்ஸ்டன் அவர்கள். 1880களில் வந்து உள்ளாட்சி அமைப்புகள் வந்து வகுப்புவாத அரசியலாக வளருது அப்படின்னு பார்த்தோம். 83களில் வந்து பசுவதை தொடர்பான நிறைய கழகங்கள் வந்து அடிக்கடி ஏற்படுதுன்னு பார்த்தோம். 1927ஆம் ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற முஸ்லீம் லீக்குடைய கோரிக்கைகளில் பார்த்தோம். 33% வந்து எங்களுக்கு தரணும் மத்திய சட்டமன்றத்தில்னு சொல்லியிருப்பாங்க. பலுச்சிஸ்தானுடைய எல்லைகளை வந்து சீர்திருத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. பம்பாயில் இருக்கக்கூடிய சிந்து பகுதியும் தனியாக பிரிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. பஞ்சாபும் வங்காளமும் வந்து மக்களுடைய அடிப்படை கொண்டு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1909 வந்து ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி தான் 27 இடங்கள் இருக்கும். அது 8 இடங்கள் வந்து முஸ்லீம்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. 4 வந்து மும்பையில், 4 சென்னையில், 5 வந்து பெங்காலில். நெக்ஸ்ட் 21களில் மலபார் கிளர்ச்சி நடக்கும். காந்தியடிகள் வந்து மலபார் கழகத்தை இந்து முஸ்லீம் முதலாக மதிப்பிட்டார். நெக்ஸ்ட் அது எப்படி வந்து கேல்குலேட் பண்ணால், இதுக்கு வந்து இந்துக்கும் முஸ்லீமுக்கும் நடைபெற்றது, இது வந்து ஆங்கிலேயருக்கு நடைபெற்றதில்லை அப்படின்ற மாதிரி கேல்குலேட் பண்ணுவார். ஆங்கிலேய ஆட்சியாளருக்கும் இந்துக்களிடம் வந்துட்டு இவங்க 2 பேரையும் சேர்த்து மலபார் அவர்கள் எதிர்க்கிறார்கள். ஓகேங்களா? எந்த வருஷம்னா 21. ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் பாருங்கள், ஆஹா கான் உங்களுக்கே தெரியும். சையத் அகமது கான் என்ன சொன்னாரோ அதே தான் இவரும் சொல்லியிருப்பார். அரசு பணிகளில் வந்து முஸ்லீம்களுக்கு வந்து அதிகமாக வந்துட்டு விழுக்காடு வந்து வழங்கணும், சதவீதம் வழங்கணும்னு சொல்லியிருப்பார். உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் ஜட்ஜை வந்துட்டு நீங்கள் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பார். அட்வைசரியில் வந்து அரசு அட்வைசரி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த குழுவில் ஒரு முஸ்லீம் மெம்பர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருப்பார். முஸ்லீம் இதே தான் 1909 படித்தோம் தனி தொகுதியில். சையத் அகமது கான் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, பிரிட்டிஷாருக்கு சப்போர்ட் பண்ண ஒரு மனுஷர் யாருன்னா சையத் அகமது கான் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அப்போ தான் சிறுபான்மையிலான முஸ்லீம்களுக்கு வந்து நிறைய சலுகைகளும் நிறைய வெகுமதிகளும் கிடைக்கும், குறைவாக கிடைக்கப்பட்டதுன்னு தடுத்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற அவருக்கு ஒரு தாட் இருந்தது. அதனால் பிரிட்டிஷார் அவர்களை வந்து அவர் ஆதரிப்பார். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்தவர் சையத் அகமது கான் அவர்கள் தான். அதற்கு முன்னால் அலிகார் இயக்கம் தோற்றுவிப்பதற்கு முன்னால் காங்கிரஸை சப்போர்ட் பண்ணுறாரு. 12வது கேள்வி,
மத மறுமலர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே பார்த்தோம் ஆரிய சமாஜ். காலிஃபா பதவி ஒழிப்பு கெமல் பஷத் அங்கே வருவார் 1923. அவர் வந்து என்ன பண்ணால் முன்னாடி சுல்தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்டாப் பண்ணுவார். இங்கே காலிஃபா அப்படின்ற விஷயத்தையும் அழிப்பார். ஓகேங்களா, 24 வந்த ஒரு வருஷத்தில் 24. லாலா லஜபதி ராய் உங்களுக்கே தெரியும், பஞ்சாபின் சிங்கம். ஸோ இந்து முஸ்லீம் மாகாணங்கள் பஞ்சாப் பிரித்தல். ஓகேங்களா, ராஷ்டிரிய சுய சேவனா சுயம்னா சுயமாக நடக்கணும் கோல் அப்படின்னு சொன்னோம். அப்போ எம்எஸ் கோல்வாக்கர். பிரிட்டிஷ் அரசாங்கம் வகுப்புவாதத்தை வளர்க்கவும் பரப்பவும் பின்பற்றி தனி தொகுதி கொள்கையாகும். ஸோ ரெண்டுமே கரெக்டானு பார்த்தோம். வேவலுக்கு பிறகு யார் வராங்கன்னா மவுண்ட் பேட்டன் அவர்கள் வராங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, டைரக்ட் ஆக்ஷன் டே வந்து எப்போ முஸ்லீம் லீக் கொண்டாடுறாங்கன்னா 16 ஆகஸ்ட் 1946. நெக்ஸ்ட் அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்தது சையத் அகமது கான் உங்களுக்கே தெரியும். 1909 வந்துட்டு பஞ்சாப் வந்து இந்து சபையானது இந்து மத வகுப்பாத அரசியலுக்கு அடித்தளமிட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இது தப்பு, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அன்னி பெசன்ட் அவர்கள் பிரம்மணான சபை, சையத் அகமது கான் அவர்கள் அலிகார் இயக்கம், கிலாபத் இயக்கம் அலி சகோதரர்களால் தொடங்கப்பட்டது, சுத்தி இயக்கம் தயானந்த சரஸ்வதி அவர்கள். ஓகேங்களா, காங்கிரஸ் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் எப்போ முடிவுக்கு வருதுன்னு கேள்வி கேட்கலாம். காங்கிரஸ் ஆட்சிக்கு முடிவுக்கு வந்த எந்த நாளில் எந்த இயக்கம் வந்து கொண்டாடியது அப்படின்னு கேட்கலாம். முஸ்லீம் லீக் வந்து கொண்டாடுறாங்க 22 டிசம்பர் 1939. 37 ஆன்டி இந்திய எஜிடேஷன் சொன்ன அந்த அஜிடேஷன் நடந்தது அப்படின்னு சொன்ன ராஜாஜியோ டைமில். ஸோ 37 7 மாகாணங்கள்லேருந்து காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க, வெற்றி பெறுறாங்க. இருநாடு கொள்கையை வந்து முதல்ல சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் வாசிராசன். இதுக்கு வந்து கமல்ஹாசன் சொன்ன எந்த இரு கொள்கை எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அவர் வந்து சூப்பராக கலக்குவாருன்ட்டு. 1870 வந்து வங்காள அரசாங்க ஆணை வந்து இஸ்லாமிய தொழில் வல்லுநர் குழுக்கள் வந்து இதே ஒரு ஐயம் ஏற்படுது. காரணம் உருது மொழியும் அரபி மொழியும் எடுத்து அந்த இடத்துல இந்தியில் வந்து ஒரு ஆணை பிறப்பிக்கிறாங்க. காரணம் கூற்று ரெண்டுமே கரெக்டு. காரணம் கூற்றை விளக்குது. நெக்ஸ்ட் லண்டன் பிரிவு கவுன்சிலில் இடம்பெற்ற முதல் இந்தியர் யாருன்னா சையத் அமீர் அலி. ஓகேங்களா, இதில் நான் எப்படி சொன்னால் அமீர் கான் வந்து கூலிப்பட்டலன் சார். ஸோ அவர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் தான் ஃபஸ்ட்டு லண்டனை போய் ஆக்ட் பண்ணுறாரு. முகலாயர் காலத்தில் அலுவலகம் மற்றும் நீதிமன்றம் மொழி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டில் அது நீதிமன்றம் அலுவலக அஃபிஷியல் லாங்குவேஜ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரசீகம். ஓகேங்களா, ஸோ வந்து ரிவிஷன் பார்த்தாச்சு. நாளைக்கு 7வது பார்க்கலாம். ஓகேங்களா, கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும்னு நினச்சேன். இந்த 7th பார்த்தலாம் நினச்சேன். பட் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு போல். ஸோ ஆரிய சமாஜம் பற்றி பார்த்தாச்சு. ஓகே, 7வது டாபிக் என்னென்னா இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம். ஓகேங்களா, ஸோ எந்த ஓகே 7th பார்ப்போம். ஸோ 7th 8th என்ன சூப்பராக இருக்குங்க. 7th லெசன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 8th அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலனியத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறுகட்டமைப்பு. ஓகேங்களா, 7th 8th நெக்ஸ்ட்டு அதாவது பஞ்சசீல் கொள்கைலாம் வருங்க. நேரு பற்றிலாம் ஒரு 8th லெசனில் பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் 9வது பாருங்க, ஒரு புதிய சமூக பொருளாதார ஒழுங்கமைவை எதிர்நோக்குதல். இல்லை ஜமீன்தார் சிஸ்டம் தொழில் பற்றி அந்த புதுசாக நிறுவனம்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதை பற்றி படிப்போம். இது கொஞ்சம் ஈஸியான லெசன் தான், கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சலாம். அப்போ 9th 8th ஒன்றா பார்த்துக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா 10th வந்து நவீன உலகம். ஓகேங்களா, பகுத்தறிவு காலம். ஓகேங்களா, நவீன உலகம் பேசாமல் நம்ம நாளைக்கு 10th யூனிட் போட்டுக்கலாங்க ஆக்சுவலாக. ஏன்னா வந்து நிறைய பேர் 9th and 10th வந்து தனியாக வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நடத்த சொல்லி உங்களால் கொஞ்சம் டைம் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். தென் நிறைய பேர் வந்து மேம் ஒரு ரன் மேரத்தான் மாதிரி ஃபுல்லாக வந்து டீச் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த பிடிஎஃப்லாம் நாங்கள் கொலேஜ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் ஃபஸ்ட் யூனிட்லேருந்து. ஸோ எப்படி நாங்கள் டீச் பண்ணோம், எப்படி ரெடி பண்ணணும்னு பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ 10 லெசன் பார்த்தாச்சு. ஸோ 7 லெசன் முடிஞ்சதுங்களா. ஆமாம், 8 9 ஒன்றா பார்த்துக்கலாங்க. ஏன்னா 9 கொஞ்சம் சின்னது தான். ஸோ 8 9 ஒன்றா பார்த்துக்கலாம். நாளைக்கு 10 பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து நாளைக்கு 8 9 பார்த்துக்கலாங்க. 11வது பார்த்தீங்கன்னா புரட்சிகளின் காலம். இதுவுமே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். 10ல் வந்து பார்த்து முடிச்சுட்டு கூட போகலாம். பீட்டர் படுகொலை, செப்டம்பர் படுகொலை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அமெரிக்க புரட்சி இதெல்லாம் வருங்க இதில். தொழில் புரட்சி. 12 பாருங்கள், ஐரோப்பாவில் அமைதியின்மை. ஓகேங்களா, பேசாமல் நம்ம என்ன பண்ணலாம்னா 10 11 12 13 இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க. ஏன்னா 9th 10th யூனிட் தான் கொஞ்சம் வந்து எல்லாருமே கேட்குறீங்க. அதனால் 9th 10th யூனிட் மட்டும் முன்னாடியே பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் கூட பார்த்துக்கலாம். ஏகாதிபத்தியம் அதன் தாக்கம். ஆமாங்க, பாருங்கள் எல்லாமே இப்படி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் எக்கனாமிக்ஸ் மிக்சிங்கில் வரும். முசோலினி வெர்சாய் ஒப்பந்தம். 14வது 2ஆம் உலகப் போர் காலனிகளும் நாடுகளும். ஓகேங்க, ஆக்சுவலாக பாருங்களேன். அப்போ வந்து நம்ம இதை பார்த்துக்கலாங்க. லாஸ்ட்லேருந்து நம்ம போகலாம். 2ஆம் உலகப் போர் பிந்தைய 15வது லெசன். ஸோ முடிஞ்சதுங்க. 15 லெசன்ஸ் இருக்குது போல். ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம்.
ஓகேங்க. 15 லெசன்ஸ் இருக்குங்க. நம்ம 7 பார்த்துட்டோமா, 8 to 9 ஒரு அன்னைக்கு பார்த்துடலாம் லாஸ்ட்டா. 10, 11, 12, 13, 14 பார்த்துக்கலாம். 15 பார்த்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த 7 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 8, 9 பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இன்னும் வந்து உங்களுக்கு எப்போ 9 பேலன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும். ஓகேங்களா? முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஒரு நாள் சும்மா இந்த டைம்லைன் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்ன நடந்தது அப்படின்ற டைம்லைன் மட்டும் ஒரு நாள் பார்த்துக்கலாம். டைம்லைனுக்கு மட்டும் ஒரு நாள் ஒதுக்கிடுவோம். நெக்ஸ்ட் இந்த மேப்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க் யூ ஆஸ்பிரண்ட்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ்லாம் வேணும்னா சொல்லுங்கள். நம்ம வந்து போடலாம். தேங்க் யூ.